அநேக ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் தேவனை மகிமைப்படுத்துகிறான். கரங்களை உயர்த்தி நீங்க ஸ்தோத்திரம் சொல்றது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கேட்கணும். விடுதலையோடு கூட ஆச்சரியமான காரியங்களை செய்து முடிக்க போகிறவர், மகிமையான கிரியைகளை செய்து முடிக்க போகிறவர். ரீபா லாது ராகா ராபா ஷந்த ராபா எல்லாம் சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே, சுயம் சாம்பலாய் மாறட்டும்ப்பா. ஓ உம்முடைய தயவுள்ள கிரியைகள் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் பார்க்கட்டும், மகிமையை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போறீங்க. உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க போறீங்க. இந்த மாலை நேரம் ஆச்சரியத்தின் நேரமாய் மாறப்போகிறது. என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள் ஆண்டவரே. எங்களுடைய சபையை பார்க்க போகிறவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். ஓ எங்களுடைய குடும்பத்தை பார்க்க போகிறவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். தொடர்ந்து அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசப்பாவுக்காக வாழ போறீங்க? ஆமென். நாங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் வாழ்வது இயேசப்பாவுக்காக. ஆமென். உலகத்துக்காக ஓடின நாட்கள் போதும், உறவுகளுக்காக வாழ்ந்தது போதும், நண்பர்களுக்காக வாழ்ந்தது போதும், வேலை செய்யறதுக்காகவே சிலர் வாழ்வாங்க போதும், சிலர் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுவாங்க போதும். இனி நாம் ஆண்டவருக்காக வாழப் போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் 6வது தலைமுறை கிறிஸ்தவன். எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், எங்கள் தாத்தா ஒரு ஊழியர், ஒரு டிஎல்சியில் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சொன்னார், இல்லை இன்னும் உங்கள் தாத்தாவோட தாத்தாலாம் கூட கிறிஸ்தவர் தான். இப்படி ஆண்டவருடைய 6வது தலைமுறையிலேருந்து என்னை சூஸ் பண்ணார். என்னுடைய மகன் இப்பொழுது எத்தனாவது தலைமுறை? அவர் 7வது தலைமுறை. பாருங்க, 6வது தலைமுறை கிறிஸ்தவன் என்பதனாலே இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் நிற்கல. என் கையில் மைக்கு வரல. ஒரு காலத்தில் என் வாழ்க்கை திசை மாறி போய்விட்டது. தரிசனத்தை மறந்தேன். நான் எங்க அம்மா வயிற்றுல தோன்றும் பொழுதே என்னை ஊழியத்துக்காக அர்ப்பணித்தாங்க. ஆனால் என்னுடைய வாலிப பருவத்திலே தரிசனத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் நான் உதாசீனப்படுத்தி உலகத்துக்கு பின்னதாக ஓடி இரட்டை வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏசப்பா என்னை ஒரு நாள் சந்தித்ததுனால தான், நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால தான் இன்றைக்கு கர்த்தர் எங்களை குடும்பமாய் ஊழியத்தில் உங்க முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். திசையை திருப்ப போறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறாரு. கையை தட்டி சொல்லுங்க, உங்க சந்ததி ஆண்டவருக்கான சந்ததியை மாறப்போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் எங்க ஆண்டவரோட தரிசனம். அது எப்போன்னா உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இப்படி குடும்பம் இப்படி ஊழியம் இருக்குன்னு ஆண்டவர் எப்போ தீர்மானிச்சிட்டார். 2013 ஒரு விபத்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய வலது கால் உடைந்து போனது. அதில் தான் என் வாழ்க்கை முழுசாக சரண்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே 2013 நவம்பர் மாதம் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார் ஆண்டவர். இவர்களை என்னுடைய வாழ்க்கையில் விலா எலும்பாய் கர்த்தர் கொடுத்தார். விலா எலும்பு மட்டும் இல்லை, என் ஊழியத்தின் முதுகெலும்பாயும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2016 ஆண்டவர் எனக்கு பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். அதே 2016 ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழிய தலைப்பை கொடுத்தார். என்னன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன தலைப்பு அது? சத்தமா சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இது, எனக்கே ஒரு வார்த்தை வருது, எனக்கு அப்படிலாம் வராது அப்பெல்லாம். ஆனால் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி. என்ன இன்றைக்கு கர்த்தர் சந்ததிகளை தொடர்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை எழுப்பியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய சந்ததியும் கர்த்தர் தொட போறார். ஆமென். என் கூட சேர்ந்து, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமது ஊழியம், கையை தட்டி உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ நல்ல பலமா தட்டணும்.
சத்த கேட்கல. முழு பலத்தோட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் நீங்க பாடுங்க. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நல்ல கையை தட்டலாமா? உடைந்து போன எந்த கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீர், பாழானதை சீர்படுத்தி விட்டீர், பயிர்நிலமாய் மாற்றி விட்டீர். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீர். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து சொல்லுங்க. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, பொருட்டாக நினைப்பதில்லை. சொல்லுங்க, அர்ப்பணிப்போடு பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனையும் பொருட்டாக. கரங்களை தட்டி நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்லுங்க, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது ரிபலகதகரக. ஹல்லேலூயா. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது மீட்டு கொண்டீரே. சொல்லுங்க, உமது ஜீவன் கொடுத்து ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை. பலமா கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. மாற்றி விட்டீரே என்னை மூளைக்கு தலைக்கல்லாய். கரங்களை உயர்த்தி உமக்காக யாவையும் என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. ஓ அல்ரோரியா கபரபா தியங்கபலபா. அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கையை தட்டி சொல்லுங்க. நீ தந்த ஊழியத்தை ரிபகரணமலகதக. ஆவியானவரே, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது உமக்காக, லிபரகதகரமா செய்வதற்காக. உமது ஊழியம், உமது ஊழியம் செய்வதற்காக. நல்ல பலமா இதுவரை தட்டாத அளவு ஆண்டவருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். ஜீவனோடு இருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன், கை தட்டுறேன், பாட்டு பாடுறேன், அல்லேலூயா சொல்றேன், நந்து வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
இந்த வாழ்க்கை இன்றைக்கு காணாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை வைக்காம இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். உயிரோடு இருக்கிறோம் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்ட முடிஞ்சவங்க மாத்திரம் நல்ல பலமா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருடைய இருதயம் துடிக்குது? 3 நாளைக்கு முன்னாடி அகமதாபாத் என்ற இடத்துல லண்டனை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானம் விழுந்து விட்டது. நூற்றுக்கணக்கான பேர் பல கனவுகளோடு பறந்தாங்க. ஒரே ஒரு ஆள் தப்பிச்சார். எரிந்தது, வெடிந்தது. விழுந்த இடமும் ஒரு மருத்துவர்கள் தங்குற விடுதி. அங்க அப்பாய் மக்கள் மரித்தார்கள். இல்லையா சொல்றீங்களா? அங்க ஒரு முன்னாள் முதல்வர் இருந்தார் அந்த அந்த விமானத்தில். அவருக்கு பார்த்தீங்கன்னா ராசி நம்பர் பார்த்தீங்கன்னா 1206 1206 ராசி பலன் நம்பர். அதுதானா? எதை பண்ணாலும் அந்த நம்பர் தான் 1206 இப்படி தான் இருப்பார். அன்றைக்கு அவர் மரித்த அந்த நாள் 1206. 12 மணிக்கு டிக்கெட் வாங்கினாராம், அந்த ஃப்ளைட் டிக்கெட். அவருடைய சீட்டு 12A. எல்லாம் 12. இப்படி இது செஞ்சேன்னா உனக்கு எதுவுமே ஆகாது, நல்லா பிளெஸிங்காக இருக்கும் உனக்கு. அந்த நாள்லயே அவர் மரித்தார். அல்லே சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். உயிரோடு வச்சிருக்கிறாரா இல்லையா? நம்முடைய பலத்தால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நீங்க என் மீது வைத்திருக்கிற தயவு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பர்பஸ், ஏன் நம்மை வைத்திருக்கிறார் ஜீவனோட, அவருக்காக வாழ. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோதான், வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. சில பேர் பாதி வாழ்க்கை முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இனி நாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். 2 கையை வச்சு சொல்லுங்களேன். நான் வாழ்வது உமக்கா, அர்ப்பணிப்போடு உமது ஊழியம். ஏசப்பா நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம், உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு 5 நிமிஷம் எழுந்திருக்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் எழுந்து நில்லுங்க பாப்போம். நல்ல ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையை பேசி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. யார் யாரோ நம்மளை குறித்து என்னென்னவோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கர்த்தர் செய்த நன்மைகளை துதிப்போமா? எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாம நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எப்போ நிர்மூலமாகி போயிருவோம் நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எழுந்து நிற்க செய்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை சத்தத்தை உயர்த்தி வேற எதையும் யோசிக்காம ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோமா? அவரை நேசிக்கிறவர்கள் அவரை ஆராதிப்பார்கள், அவருக்கு நன்றி உள்ளவர்கள் அவரை ஆராதிப்பார்கள், அவரை விரும்புகிறவர்கள் அவரை உண்மையோடு ஆராதிப்பார்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கல்ல, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் என் வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் இந்த ஆராதனையை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார், என் தேவன் என் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த வாழ்க்கை நீர் தந்தது, இந்த வாழ்க்கை நீர் தந்தது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனுடைய கிருபை, நான் நெருக்கத்திலே கூப்பிட்டேன் என் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், கடல்ல இருக்கிற எல்லா தண்ணியையும் இங்கா மாத்தி அவரை பற்றி எழுதினா கூட அவரை பற்றி எழுத போதாது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். வானம் அவருடைய சிங்காசனமா இருக்கிறது, பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் சிறுமையான நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார்.
பார்த்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருந்தும் பாவியாய் இருந்த நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை எங்களை நினைச்சீங்களப்பா, எங்களுக்காக வந்தீங்களப்பா, உங்க ஜீவனை தந்தீங்களப்பா, உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஷாதா ரகா தலரபா அந்தரபோ நியா தலரபா ரபரக நலதரபா இறங்குங்க. கர்த்தருடைய கிருபை வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த தருணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா? நம் தேவன் அவர் உயிர் உள்ளவர். நம் தேவன் அவர் ஆராதனைக்குரியவர். நம் தேவன் அவர் சகல கனத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம். வாய்களை திறந்து பாடலாமா? ஆண்டவரை நோக்கி எழும்பிட வல்லமை வல்லமை தா. தேசத்தை கலக்க எங்களுக்கு ஒரு வல்லமையை தாங்கப்பா. தேசத்தை சுதந்தரிக்க எங்களுக்கு ஒரு வல்லமையை தாங்க. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தா. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் நீர் எங்கள் ஆமென் ஹல்லேலூயா. எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ரத்தமே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறார். ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற உயர்த்துங்க, உயர்த்துங்க. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை உயர்த்துவோமா? நமக்காய் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தை உயர்த்துவோமா? பாவிகளாக நமக்காக அவருடைய ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்காம நமக்காய் சிந்தினார். வந்தகார வல்லமைய துரத்திடுவோம், ஆட்டுக்குட்டி தாசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லாம் ஜெயக்கோடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சுதந்தரிக்கிறவர்களாய், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உடையவர்களாய். வல்லமையா வல்லமையா. ஜெயிப்போமா ஜெயிப்போமா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்ருவின் கிரியைகளையும் நாம் ஜெயிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், ஆட்டுக்குட்டியானவர் நம்மோடு இருக்கிறார். இருப்பும் நம்மளுடைய சிறப்பு இருப்பு எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற வாஞ்சிக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிறுத்தமே விலையே தாகத்தோடு கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே சகரகதலரபா அந்தரபோரி கனலதரபா அம்ரோனி கேலதரபா அடோரி காதலர்ஷியா கலரனேரே கதலரபா ஏற பெற்ற ரத்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்
நமக்கு விரோதமாய் எழும்பும் சகல கிரியைகளையும் கர்த்தர் வாய்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை யாரும் மேற்கொள்ள விட மாட்டார். மாறாக நாம் சத்துருவை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை நம்மளுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவரை சுதந்தரிப்போமா? அந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த தேற்றரவாளன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. சகல சத்துருவையும் ஜெயிக்கிற அதிகாரம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மளுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க செய்து நம்மளுடைய தலையை உயர்த்துகிற ஆண்டவர். நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார். நம்மளுடைய வாயை நன்மையினால கிருபையினால நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம நினைக்கிறதற்கும் நாம வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பலன் அளிக்கிற தேவன். அந்த நல்ல தேவனுக்கு நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம். மிச்சமான நேரத்தை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீங்க பெருகவும் நாங்க எவ்வளவோ சிறுக வேண்டும் தகப்பனே. தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஏசப்பாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேலும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? கர்த்தர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி நேரம் ஒரு மாற்றத்தின் நேரம். நீங்கள் ஆமேன் சொல்லன்னா வேலைக்காகாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த மாலை நேரம் ஒரு மாற்றத்தின் நேரம். இந்த மாலை நேரம் ஒரு அற்புதத்தின் நேரம். இந்த மாலை நேரம் ஒரு சுகத்தின் நேரம். கர்த்தர் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு பலவீனத்தோடு வந்தீங்கன்னா பலத்தோடு போக போகிறீங்க. போராட்டத்தோடு வந்தீங்கன்னா விடுதலையோடு போக போகிறீங்க. ஆமென். பாவத்தோடு வந்தீங்கன்னா பரிசுத்தத்தோடு போக போகிறீங்க. பயத்தோடு வந்தீங்கன்னா ஜெயத்தோடு போக போகிறீங்க. ஒரு மாற்றத்தின் நேரம். ஆச்சரியத்தின் மாலை இது. ஆச்சரியமான கதவுகள் திறக்கும். ஆச்சரியமான நன்மை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா. 120 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கை தூக்காதீங்க. அதுக்கு உள்ளே இருந்தால் மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் என் உள்ளத்தில் கடந்த சில தினங்களாய் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிற ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் என் உள்ளத்தில் போட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், உனக்குள்ளே எரிகிற அக்கினி அது அனல் மூட்டி எரிய விடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை சொல்லுங்க. எனக்குள்ள சத்தம் பத்தல. எனக்குள்ள எரிகிற அக்கினி அனல் மூட்டி எரியணும். அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். ரட்சிப்பின் ஆரம்பத்தில் அபிஷேகத்தை பெற்ற ஸ்டார்டிங்ல ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்ச அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு அக்கினி எரிந்தது. ஒரு வைராக்கியம் பற்றி எரிந்தது. பரிசுத்தம் அப்படியே தக 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 தகன்னு எரிஞ்சுது. ஆண்டவருக்கான பயம் எரிந்தது. ஆண்டவருக்கான வைராக்கியம் எரிந்தது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு பற்றி எரிந்தது. சுவிசேஷ பாரம் பற்றி எரிந்தது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்ற ஒரு வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் நாளாக 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 அந்த அக்கினியானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி போச்சு. சிலது அணைஞ்சு போச்சு. சில அக்கினி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் எரியுது, வீட்டுக்கு போனால் அணையுது. சர்ச்சுக்கு வந்தா சொல்லுங்க, நான் சொல்கிறேன். சர்ச்சுக்கு வந்தா, வீட்டுக்கு போனால், சீரியலை பார்த்தா, சர்ச்சுக்கு வந்தா
செல்போன் என்னன்னா சர்ச்சைக்கு வந்தா மௌன விரதமா? அல்லி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களை பார்த்தால் அக்கினி அணைகிறது, சர்ச்சுக்கு வந்தா எரியுது. சில அக்கினி இப்படிதான் இருக்குது, எரியுது அணையுது, எரியுது அணையுது. ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று நீ அனலாயிரு, இல்லை என்றால் அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னா வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பல. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, சொல்லுங்க, எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அனல் மூட்டி எரியணும். நல்ல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்களேன். அக்கினி பற்றி எரியணும். பூமியில் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த கடைசி நாட்களில் நமக்குள்ள எரிந்திருக்கிற அக்கினி ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். அடுத்த லெவலுக்கு நம்ம அக்கினி பர விரும்புகிறார். நமக்குள்ளே பற்றி எரியணும், சபையில் பற்றி எரியணும். இங்க எரிஞ்சாதான் தேசம் பற்றி எரியும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் பலிபீடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பலி செலுத்துவாங்களாம். அப்போ ஆசாரியர்கள் அதுல அக்கினியை போடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு, பலிபீடத்தில் எரிகிற அக்கினி அது அணையவே கூடாது. பாருங்க, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவியராகமம் 6 வசனம் 9. அவன் குமாரருக்கும் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்கால மட்டும் பலிப்பீடத்தின் மேல் எரி. மைக்கில் படிக்கலாமா? நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடிகால மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டே இருக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க, பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு பலிபீடம் யார்? இன்றைக்கு எது பலிபீடம்? நம்முடைய உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் தான் பலிபீடம். ஆண்டவர் நம்மை சந்திக்கிற இடம் தான் பலிபீடம். இன்றைக்கு ஆண்டவர் சந்திப்பதற்கு நிறைய பேர் இடம் கொடுக்கல. பாருங்க, ஆண்டவருக்கு எப்படி ஒரு பலிபீடம் இருக்குதோ பிசாசுக்கும் ஒரு பலிபீடம் இருக்குதான். யாரெல்லாம் ஆண்டவருக்கு அந்த பலிபீடத்தை அர்ப்பணிக்கிறாங்களோ ஆவிக்குரிய நன்மைகள், ஜெபம், உபவாசம், பரிசுத்தம், ஆசீர்வாதம் அடுத்த லெவல் அப்படியே போயிட்டே இருப்பாங்களாம். ஆனால் யாரெல்லாம் பிசாசுக்கு பலிபீடத்தை கட்டுறாங்களோ உலகம், இச்சை, தரித்திரம், பாவம், சாபம், மரணம் இதை தான் பார்ப்பாங்களாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறாரு, அக்கினி அணைய விடாத. அல்லையே சொல்லுங்களேன், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, 13ஆம் வசனத்தை படிங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அக்கினி என்பது தேவ சமூகத்தை குறிக்குது. அக்கினி என்பது தேவ வல்லமையை குறிக்குது. எங்கெல்லாம் ஆண்டவர் வராரோ அங்கே அக்கினி இருக்கும். மோசேவை ஆண்டவர் சீனாய் மலையில சந்திக்கும் பொழுது எரிகிற அக்கினி சூளை நடுவில் கர்த்தர் அவங்க சந்திக்கிறார். அக்கினி அப்படியே பலிபீடத்திலிருந்து பற்றி எரிகிறது. எங்கெல்லாம் அக்கினி இருக்குது அங்கே ஆண்டவர் இருப்பார். இன்றைக்கு வெளியே அக்கினி இல்லை, அக்கினி உள்ள. ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள கர்த்தர் ஒரு அக்கினியை போட்டிருக்கிறாரு பிரதர். எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த அக்கினி. ஆரம்பத்தில் கொஞ்சமாவது எரிஞ்சுன்னு இருந்தது. ஆனால் அந்த உலகம் போற போக்கு, உலகம் இழுக்கிற இழுப்பு, நிறைய பேருடைய அக்கினி மங்கி எரியுது. கர்த்தர் சொல்றாரு, மங்கி எரிகிற திணியை நான் அணைக்க மாட்டேன், அடுத்த லெவல் நான் பற்றி எரிய வைக்க போறேன். ஆமாம், நல்ல கையை தட்டி சொல்லுங்க. நீ உனக்குள்ள எரிகிற அக்கினி எரிஞ்சாதான் உன் குடும்பம் பற்றி எரியும். உன் குடும்பம் பற்றி எரிஞ்சாதான் சபை பற்றி எரியும். சபையில் அக்கினி எரிஞ்சாதான் தேசத்தில் அந்த அக்கினி பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. தட்டி எழுப்ப விரும்புகிறார் ஆவியானவர். பாருங்க, கடந்த ஒரு 20 நாளாவே ஆண்டவர் இதுதான் சொல்லிட்டே இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிற அக்கினி அனல் மூட்டு. இன்னொரு வசனம் பாருங்க, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல படிச்சேன், ஆவியானவர் உனக்குள்ளே கொடுத்த அக்கினியை அணைச்சிராத. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
இன்றைக்கு பிசாசு ஆவி எப்போ அணைக்கலாம், அவனுக்கு முடிஞ்சு போனதை குறித்து கவலை கிடையாது. பிசாசுக்கு வெது வெதுப்பா போயிட்டாங்க பாருங்க. ஆண்டரை விட்டு, ஊழியத்தை விட்டு, பாஸ்டரை விட்டு, தரிசனத்தை விட்டு போய் பாவத்தில் விழுந்து அதில் அப்படியே மூழ்கி அவனை குறித்து கவலை கிடையாது. ஏன்னா அவங்க ஆளுங்க. பிசாசுக்கு யாரை குறித்துறான்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியா பாதியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்களை எப்படியாவது முடிச்சிடணும் கதையை. தனக்கு கொஞ்ச காலமே ஒன்றென்று எண்ணி எவனை விழுங்கலாம் என்று, எவனுடைய அக்கினி அணைக்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்ணுறான் பிசாசு, சுற்றி திரிகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அவனுக்கு இடம் கொடுக்காத, ஆவி அவித்து போடாதே, அது பற்றி எரியணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க பற்றி எரியணும்னு? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். பற்றி எரியணும்னா நாம் என்ன செய்யணும்? அக்கினி அது அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை வேகமாக சொல்லி என்னுடைய அனுபவ சாட்சியோடு நான் முடிக்க போகிறேன். முதலாவது காரியம், அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்றால் முதலாவது காரியம், உன் பலிபீடத்தை செப்பனிடு. அல்லேலூயா சொல்லுங்க. பலிபீடத்தை செப்பனிடணும். அல்லேலூயா. ரிப்பேர் யுவர் ஆல்டர். பலிபீடம் என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். இன்றைக்கு நிறைய பேர் தேவனை சந்திக்கிற இடத்துல சந்திக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஒதுக்கல. பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான், குடும்பத்தில் பிசாசு நுழைஞ்சிட்டான், சின்ன பிள்ளைகளின் உள்ளத்தில் பிசாசு நுழைஞ்சிட்டான். பய பக்தி ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு வரணுன்ற அக்கறை இல்லை, லேட்டாக சர்ச்சுக்கு வர்றது, ஆராதிக்கிறதுல ஒரு பயம் இல்லை, வேதத்தை திறக்கிறது இல்லை, ஆண்டரை சந்திக்கிறது இல்லை, அவ்வளோதான். பலிபீடம் உடைந்து விட்டது. பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான், சுக்குனராக உடைச்சிட்டான். இந்த கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளே நான் திரும்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்குள்ளே ஒரு மீண்டும் நான் ஒரு துவக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். பாருங்க, உலக மனுஷன் எப்போ உடைவான், எப்போ இவன் ஒன்றும் இல்லாமல் போவான்னு காத்துனே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டார். உடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் எடுத்து கட்டுவார். உடைக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவார். மீண்டும் உங்களுடைய அக்கினியை கர்த்தர் பற்றி எரிய வைப்பார். அல்லேலூயா. முதலாவது காரியம், உன் பலிபீடத்தை செப்பனிடு. ரிப்பேர் யுவர் ஆல்டர். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்துல மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது என்னவா, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேசத்துல 3 வருஷம் மழை இல்லை, பயங்கரமான பஞ்சம். எலியாவோடு இருந்த எல்லா ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் பயந்து பாகாலின் பிடியிலே சிக்கிவிட்டார்கள், அழிந்து விட்டார்கள். இப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி மாத்திரம் மீந்திருக்கிறான். இப்போ அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 850 பாகாலை வணங்குகிற, அவனுக்கு ஊழியர் செய்கிற தீர்க்கதரிசிகள் 850 பேர். சவால் விட்டு எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, வா கர்மேல் மலைக்கு போலாம் வா. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு அறைக்கோல் விடுகிறார் பாருங்க. 21ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஒன்னும் சொல்லலையா? அல்லேலூயா சொல்லுங்க. குந்தி குந்தி நடக்கிறாங்க. 2 மீட்டிங் வச்சா நடக்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க? குந்திக்கிறாங்க. சொல்லுங்க. கொஞ்சம் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தா ஃபயர் எரியுது. அப்புறம் முடிஞ்ச உடனே குந்தி குந்தின்னா அவ்வளோதான். மங்கி மங்கி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மங்கி மங்கி வேணாம், பற்றி எரியட்டும். அல்லேலூயா. ஒரு அறைக்கோல் விடுகிறான்.
அங்கே ஆண்டோடைய மக்கள் இருக்கிறாங்க, பாகாலின் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லலையாம், எதுவும் விரும்பலை போல இருக்குது. மக்கள் ரொம்ப பேக் அடிச்சிட்டாங்க. ஆண்டோடைய ஜனங்களும் மங்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேலே போயிட்டு நிற்கிறார் எலியா தீர்க்கதரிசி. ஒரு சவால் விடுகிறார். எப்பா பார்க்கலாம், நீ வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வமா, நான் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வமா பார்த்துக்கலாம். நீயும் கூப்பிடு, வானத்தை பார்த்து, நானும் கூப்பிடுறேன். யார் வானத்திலிருந்து அக்கினியை கொடுக்குறாங்களோ அதுதான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒத்த மனுஷன் எவ்வளோ ஒரு தைரியம், வைராக்கியம். நம்ம தைரியத்தை பார்க்கணுமே. சும்மா அப்படி பாத்ரூமில் கரப்பாம்பூச்சி பார்த்துட்டா போதும், பிச்சுக்குன்னு ஓடுவோம் அப்படியே. அந்த மனுஷனுக்கு முன்னோடாக எவ்வளோ ஜனம் தைரியமாக நிற்கிறான். சொல்கிறாங்க, அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலிருந்து கத்துறாங்க, பாகாலை நோக்கி கூச்சலிடுறாங்க. ஒரு ஆன்சரும் வரல. காலையில் முடிஞ்சிருச்சு, டீ டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் கத்துறாங்க. கத்தி 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 ரத்தமே வெளியே வருது. ஒன்றும் நடக்கலை. ஈவினிங் வந்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. எலியா அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது வேலைக்கு போயிருப்பார் உங்கள் கடவுள், ஏதாவது சோழியை பார்த்து போயிருப்பார், அங்கே பண்ணியிருப்பார், இதை பண்ணியிருப்பார், கூப்பிடு ஒன்றும் வரல. இல்லையே சொல்லுங்க பாருங்க. அப்போ தான் இந்த மனுஷன் திரும்பியும் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லையே சொல்லுங்களேன். 32 அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, பாருங்க, செப்பனிடுறான். அதெல்லாம் செய்ய வேண்டியதை செய்கிறான், எடுக்க வேண்டியது எடுக்கிறான், ஒட்ட வேண்டியதை ஒட்டுறாரு. ஆமென். அல்ல சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் வானத்தை நோக்கி அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆமென். 36 வசனத்தில் இருக்குது, படிக்க வேண்டாம். 37 அவர் சொல்றார், ஆண்டவரே இறங்குங்கப்பா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இறங்குங்க, உங்க வல்லமையை காண்பீங்க என்று தைரியமாய் அவர் வானத்தை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்திலே 38 பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில், கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ற மாதிரி சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கர்த்தர் அக்கினியை போட்டாரு, வானத்தை திறந்தாரு, அக்கினி இறங்கினது, பலிப்பீடத்தில் இருந்தவைகளை பட்சித்து போட்டது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இழந்து போன அக்கினி திரும்ப தர ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எரிஞ்சுட்டு இருந்தது பாஸ்டர், இன்னைக்கு எரியல. காரணம் என்ன? குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை தான். பாருங்க, அக்கினி எரியணும்னா ஒரு விறகு இருக்குது. அந்த காலத்தில் நம்ம விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணோம். எந்த ஒரு அடுப்பு டெய்லியும் யூஸில் இருக்குதோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே கணக்கணக்கணன்னு இருக்கும். அந்த கறியெல்லாம் அப்படியே எரிஞ்சுனே இருக்கும். அது மேலே ஒரு பாத்திரத்தை தண்ணியை வச்சுட்டு அப்படியே விடுவாங்க. சேஃப்டியாக இருக்கும். உள்ள வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மூலையில் இருக்கும், அல்லது அதை சுற்றிலும் ஒரு சுவர் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், கதன்னு இருக்கும். அது டெய்லியும் அதை எரிய வைப்பாங்க. பாருங்கள், டெய்லியும் ஒரு அடுப்பு யூசேஜில் இருந்ததுன்னா சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை போட்டு ஒரு செத்தையை போட்டு ஒரு ஊதுனாவே அது சூப்பராக பற்றி பக்கவாக எரியும். ஆனால் அதே அடுப்பு வீட்டுக்கு வெளியே மழை சாரல் 2 பட்டு 2 காலில் அடிபட்டு 2 பேர் வச்சு அதை என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பற்ற வைக்கணும்னு சொல்லி அதை காய வச்சு ஊதி என்னென்னமோ பண்ணி அதுக்கு பண்ணுறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். ஆனால் எந்த ஒரு அடுப்பு ரெகுலராக, அல்லி சொல்லுங்க, இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. தேவனோடு இருக்கிற அந்த உறவு யாருக்கு ரெகுலராக டெய்லி இருக்குதோ அந்த பலிப்பீடம் கரங்களை தட்டி பற்றி எரியும். யார் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்களோ, ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த பலிப்பீடம் பற்றி எரியும். யார் ஆண்டவருக்கென்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பலிப்பீடம் பற்றி எரியும். யார் கர்த்தருக்கென்று ஊழியம் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறாங்களோ அந்த பலிப்பீடம் பற்றி எரியும். ஒருவேளை இன்றைக்கு வெதுவெதுப்பான ஒரு பலிப்பீடமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் பலிப்பீடங்களை செப்பனிடுங்கள். ஆமென். செப்பனிட முடியாது, செப்பனிட அர்ப்பணியுங்கள். பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பா அம்மா ஊழியத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு டீச்சர், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்போவே.
எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. 2வது ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா அவனை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே நான் பிறக்கிறேன், என்னை அர்ப்பணிச்சிட்டாங்க ஊழியத்துக்கு, நானும் அப்படியே வளர்றேன். நான் 12th முடிச்சு உடனே சின்ன அந்த டீன் பருவத்திலே நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். எதுவுமே தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இல்லை. அதுவரை இருந்த பரிசுத்தம் கூட போயிடுச்சு. ஹாஸ்டலில் நான் படித்ததுனால அப்பா அம்மா இல்லை பக்கத்தில், இருந்த எரிஞ்ச அக்னியும் போயிடுச்சு. கொஞ்சமாவது எரிஞ்சுன்னு இருந்தது. பாருங்க, பிசாசு அதான் சொல்கிறேன் இல்லையா, எரியிறவங்க மேலே தான் அவனுக்கு கண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்தை கொடுக்க ஆரம்பித்தான், பாவத்தை போட ஆரம்பித்தான். ஜாலியாய் சில காரியங்களை செய்தேன். அது பிசாசு காலி செய்து விடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாவம் செய்வதற்கு ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கும், ஆனால் கடைசியில் அது நம்மளை காலி பண்ணிடும். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஹோலி ஆக்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பாருங்க, விட்டுறலாம் அப்படின்னு நினச்சே ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷத்துக்கு போயிருச்சு. ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. வெளியே பார்ப்பதற்கு ஒரு பரிசுத்தவான், ஆனால் உள்ளுக்குள்ள பலிபீடம் அணைக்கப்பட்டு விட்டது. பிசாசினுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, உதாசீனப்படுத்துற. அந்த பிசாசோடு வாழ்ந்த வாழ்க்கை என்னை இந்த உலக ஓட்டத்தையே முடிச்சுக்கலான்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன். பயங்கரமான மன அழுத்தங்கள், போராட்டம். இப்படி நான் வாழறனே. பாருங்க, நம்ம எவ்வளோதான் ஆண்டரை விட்டு தூரம் ஓடினாலும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து உடைக்கப்பட்ட கையை தட்டி சொல்லுங்க, உடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவார். மீண்டும் நம்மை கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். மீண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு துவக்கத்தை கொடுப்பார். அதுதான் ஆண்டவருடைய செயல். நான் அர்ப்பணிச்சிருங்க. பலிபீடத்தை செப்பனவங்களை அர்ப்பணியுங்கள். பாருங்க, 2013 ஒரு விபத்தில் தான் ஆண்டவனை பிடிச்சிட்டார். ஜூன் 19ஆம் தேதி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு. 21ஆம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம். ஆனால் 19ஆம் தேதி நான் இரவு என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்பொழுது தான் எனக்கு இந்த விபத்து நடந்தது. கால் உடைந்து போனது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஐயோ, இது கெட்ட கனவாக தான் நல்லா இருக்குமே ஆண்டவரே நான் யோசிக்கிறேன். இரவோடு இரவாய் என்னை மியாட் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. என்னுடைய முட்டி ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய ராடை அடித்தாங்க. உள்ள இப்பொழுது என்னோட முட்டியில் இருந்து பாதம் வரை ஒரு ராடு இருக்கிறது, ஒரு பிளேட் ஒன்று இருக்கிறது. மாவு கட்டு போட்டாங்க. அடுத்த நாள் தான் நான் அப்படி சேரில் உட்கார வைக்கும்பொழுது தான் அதனுடைய வலியே தெரியுது. அதுவரை இந்த மயக்க ஊசினால் எனக்கு வலி தெரியல. பயங்கரமான பெயின், பயங்கரமான உயிர் போகிற ஒரு வலி. அதில் நடக்க வைக்கிறாங்க, அதில் பிசியோதெரப்பி பண்ணுறாங்க. ஏன்னா அது செய்யலைன்னா கால் அப்படி நின்று போயிடும். 2 வாரம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். எப்போ நான் வீட்டுக்கு போவேன்? 2 வாரம் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு 1.5 மாதம் வீட்டில் இருக்கிறேன். ஸ்டிக்கில், அந்த 2 ஸ்டிக்கில் வச்சு நான் நடக்கிறேன். அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஐயோ, அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்களே, எப்படி ஓடிட்டு இருந்தான், இப்படின்னா இப்படி ஆயிடுச்சே. பயங்கரமான வலி, வேதனைகள், ஒன்றும் முடியல. திருப்பியும் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்காக வரோம். எப்படி ஒரு கால் இருக்குதுன்னு ரிவ்யூ பண்ணுறாங்க. பார்க்கும்பொழுது டாக்டர்கள் சொல்கிறாங்க, இவருடைய கால் எலும்பு நொறுங்கி இருக்குது. 2 துண்டாக இருந்தால் நாங்கள் வச்சிருக்கிற பிளேட்டோ ராடும் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்பொழுது இவருக்கு எப்படி ஆகும் நமக்கு தெரியாது. ஒருவேளை நல்லாகலாம், நல்லா ஆகாமலும் போகலாம். மனவேதனையோடு நான் வீட்டுக்கு வந்தேன். திருப்பி ரொட்டீனாக இப்படி தான். யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில். எங்கள் அப்பா ஊழியத்துக்கு போயிடுவார், எங்கள் அம்மா டீச்சர். அப்போது எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தனிமையின் பாதியில். அப்பொழுது ஒரு நாள் நான் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்காக தானே என்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலேயே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அனுமதிச்சிங்க? எல்லாரும் நல்லா ஓடி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்களே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த ப்ராப்ளம்? அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தினார், தம்பி, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த பலவீனம், இந்த பாடுகள் உன்னை அழிக்க அல்ல, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி மீண்டும் உன் வாழ்க்கை நான் எடுத்து கட்டுறேன், மீண்டும் உன் ஊழியத்தை கட்டுறேன் என்று ஆண்டவர் எனக்குள் உணர்த்தினார். அல்லே சொல்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு ஒரு கடைசி தருணம்ப்பா, உன் வாழ்க்கை அர்ப்பணின்னு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த கூட்டம் உங்களுக்கு ஒருவேளை சிலருக்கு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க பிரதர். உங்கள் மேலே கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்க, ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, தம்பி, இது பாரு, இது லாஸ்ட் சான்ஸ். உனக்கு முன்னாடி சாபத்தையும் வச்சிருக்கிற, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன். நீ எதை செலக்ட் பண்ண போற?
நான் யோசிச்சு பார்த்தேன், 8 வருஷம் பாவம், இது சாபம் தான் எனக்கு கொடுத்துச்சு, ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, இனி நான் உமக்காக நான் வாழ போகிறேன், நான் ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஆசீர்வாதமா சாபமா, நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். வெரி குட். பரலோகத்தையும் நரகத்தையும் ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, எதுப்பா வேணும்? அப்பா எனக்கு பரலோகம் வேணும். நீங்கள் சொல்லுங்கள், பரலோகமா நரகமா, எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? காது கேட்கல எனக்கு, கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இதுதான் ஞானமான ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம். அப்போ ஆண்டவருக்கு என்னை முழுசாக என்னை அர்ப்பணித்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அவ்வளோதாங்க. சின்ன அர்ப்பணிப்பு தான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டார், என் இருதயத்தை பார்த்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமாய் உடைக்கப்பட்ட என் கால்களை கர்த்தர் ஒட்ட வைத்தார். ஆமேன். என் கால்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் ஒட்ட வைத்தார். என்னுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றினார். ஒவ்வொரு பாவமாக என்னை விட்டு போனதை நான் பார்த்தேன். ஆமேன். நான் இழந்து போன ஆவிக்குரிய ஸ்தானங்களை, கையை தட்ட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? இழந்து போன ஸ்தானங்களை திரும்ப கர்த்தர் கொடுத்தார். உடைந்து போன என் ஊழியத்தை மீண்டும் கர்த்தர் ஒட்ட வைத்ததை நான் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இழந்த சகல நன்மையை ஆண்டவர் இரட்டத்தனை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அதே 2013 நவம்பர் 8ஆம் தேதி அதே நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோடு கூட எனக்கு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்படியே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. 2016 ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்குறார். அதுவரை அரைக்குறையான பைபிள் தான் வாசிக்கிறது, சங்கீதத்தை மாத்திரம் வாசிக்கிறது, நீதிமொழிகளை மாத்திரம் வாசிக்கிறது, அப்புறம் மத்திய ஆரம்பிக்கிறது, ஆதியாகமத்தை ஆரம்பிக்கிறது, விட்டுறது. சில பேர் நினைக்கிறீங்க, நான் சொல்றதெல்லாம் பண்றதெல்லாம் இவர் சொல்றாரு. ஸ்டார்ட் பண்ணிடுங்க, காலம் செல்லாது. அல்லேலூயா. ஆரம்பித்து விடுங்கள். உன் பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், விட்டு கொடுங்கள். என்னை அர்ப்பணித்தேன். நான் உண்மையை சொல்றேங்க, நான் படிச்சதை சொல்லல. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை, செய்து கொண்டிருக்கிறதை குடும்பமாய் நாங்கள் சாட்சியாக உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கையோட நல்லா மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எங்களை விட நீங்க அநேக கோடிகளுக்கு நீங்க பயன்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், பலிபீடத்தை செப்பனிட அர்ப்பணியுங்கள். ஆமென். என் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டிட்டார். 2016 பாடல்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். நான் சொன்ன, ஆண்டவரே, நான் திருவள்ளூர்ல இருக்கிறேன், எனக்கு எந்த பெரிய ஊழியக்காரையும் தெரியாது, எந்த பெரிய வர்ஷிப் லீடரும் பிரபலமான எனக்கு தெரியாது. நான் யூடியூப்ல பாட்டு போட்டேன்னா 50 பேர் கூட பார்க்க மாட்டாங்க ஆண்டவரே நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு, தம்பி அதை குறித்து கவலைப்படாத, உன்னை உயர்த்துவது என்னுடைய வேலை, உன்னை பயன்படுத்துவது என்னுடைய வேலை. போட்டேன், செய்தேன், இன்றைக்கு உண்மையை செய்கிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன். கரங்களை பலமாக தட்டி சொல்லுங்க, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த பாடல்களை கர்த்தர் கொடுக்கிறார். கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அற்புத சுகம் நடக்கிறது. நான் போகாத தேசங்கள் இந்த பாட்டு போது 112 தேசங்களுக்கு போய்விட்டது. நான் சாட்சியாக சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. என் வாழ்க்கையை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என் பிள்ளைகளை பயன்படுத்துகிறவர் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவார். என் சந்ததியை ஆசீர்வதித்தவர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். உனக்குள்ள எரிகிற அக்கினி, கையை தட்டி சொல்லுங்க, அது அனல் மூட்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போ. அது கொண்டு போனா பலிபீடம் செப்பனிடப்படட்டும். மீண்டும் நம்மை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். மீண்டும் மீண்டும். எரேமியா 31:4 படிங்க. எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மீண்டும் நான் உன்னை கட்டுவிக்க போறேன், மீண்டும் உன்னை கட்டி எழுப்ப போறேன், மீண்டும் உன் அபிஷேகத்தை நான் தட்டி எழுப்ப போறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், தூசி உதறிவிட்டு எழும்பு, பாவத்தை தள்ளிவிட்டு எழும்பு, போராட்டத்திலிருந்து எழும்பு, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக,
உமது ஊழியம் செய்வதற்காக. பாடுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. பாடுங்க, சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணுமா? பலிபீடத்தை செப்பரணும். ரெண்டாவது காரியம், அன்பு அதிகரிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அன்பு அதிகரிக்கணும். இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே, என்ன ஏதாவது ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்க, அன்பு. உங்கள் வீட்டில் என்ன சத்தம் போடுறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, அன்பு அதிகமாய். அல்லேலூயா. இப்படி கையை வைங்க பார்ப்போம். சி மைனர், இப்படி கையை வைங்க. நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க, அதிகமாய் சொல்லுங்க. இல்லையே, இன்னும் உங்களால் சொல்ல முடியுமே? இன்னும் சத்தமா, இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். எவ்வளோ சத்தமா, ஏன்னா நீங்கள் அப்போ தான் மறக்க மாட்டீங்க. இப்படி 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 வைங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அதுக்குள்ளே நிறைய மாய் வந்துட்டாங்க. முடிக்கவே இல்லை நான். அல்லேலூயா. அடுத்த காரியம், அன்பு அதிகமாகணும். அல்லேலூயா. செப்பனிட ஒப்பு கொடுக்கணும் பலிபீடம். அடுத்தது அன்பை அதிகரிக்கணும். அல்லேலூயா. ஏன் நான் அன்பை, அவர் மேலே இருக்கிற அன்பை அதிகரிக்கணும்? ஏன் நான் அவரை நேசிக்கணும்னா, அவர் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 4:8, தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். 365 நாளும் அவர் எப்படி இருக்கிறாரா? வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் நீங்கள் எப்போ அவர்கிட்ட போனீங்கன்னாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. மனிதன் அல்ல அவர். மனிதனுடைய அன்பு வேற. தாய்மார்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன புதுசில் அன்பா இருந்தார், இப்போ இல்லை. இந்த பிள்ளைங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது ஒரு அம்மா அம்மா அம்மா, ஆனால் வளர வளர அன்பு இல்லை. உலகத்தின் அன்பு அது மாறினே இருக்கும். ஆனால் ஆண்டு அன்பு ஒரு நாள் மாறாது. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எஃப் மைனர் கொடுக்கப்பா. எஃப் மைனர். மாறாத அன்பு, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, ஆச்சரியமானவர். கையை தட்டி, என் வாழ்வில் அதிசயமா, ஓ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆச்சரியத்தின் மாலை இல்லையா? சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. என் வாழ்விலே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும்
நான் தகுதியும் அல்ல. மாறாமலே மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தி. கையை தட்டி சொல்லுங்க, மாறாமலே. அன்பு மாறலையே, ஆண்டோட அன்பு மாறல, கர்த்தரின் அன்பு மாறல. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. ஓ ஆச்சரியமா, என் வாழ்வில் அதிசயம். அன்பு இந்த நாள்ல இருந்து அதிகமாகணும். சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சிருங்க, அன்பு அதிகமாகணும். ஆமென். குறையவே கூடாது. ஏங்க, ஏன் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு அதிகமாகணும்? அவர் அன்பாக இருக்கிறாரு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்துட்டாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா தான் அன்பா இருக்கிறார் போல. இல்லை, அவர் பழைய ஏற்பாட்டிலேயே அவர் தன்னுடைய அன்பானவர் என்பதை விளங்க பண்ணிட்டார். பாருங்க, முதல் மனுஷன் ஆதாம் இதை செய்யாதன்றாரு, ஆனால் அதை தான் அவன் செய்கிறான். மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறார். இதே நான் ஆண்டவராக இருந்தாலும் திரும்ப பண்ணியிருப்பேன். ரெண்டுத்தையும் ஒரு நசுக்கிட்டு இன்னொரு ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கியிருப்பேன். அப்படி தானே பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணல. தப்பி பண்ணா, தவறி போயிட்டான், கீழ்ப்படியாமல் போயிட்டான். ஆனால் அதே ஆதாமையும் ஏவாளையும் அவர் தேடி வருகிறார். ஆமே, அல்லேலூயா. ரீஸ்டார்ட், மறுபடியும் கட்டுகிறார். தூக்கி உடைக்கல, மீண்டும் கட்டுறாரு. சொல்றாரு, ஆதாமே ஆதாமே, பெயர் சொல்லி அழைக்கிறார். இல்லையா சொல்லுங்க. யாராவது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? இனி செத்தாலும் உன் பேரு என் வாயில வராது. ஆனா ஆண்டவர் தவறு செய்த முதல் மனிதனையே பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்து என்ன கேள்வி கேட்கிறாரு சொல்லுங்க பாப்பா, கரெக்டா? எங்கே நியாயப்படி அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் தெரியுமா? உங்க வீட்டில் உங்க பசங்க டமால் ஏதோ ஒரு சத்தம் போடுறாங்க, ஏதோ உடைச்சிட்டானுங்க, உடனே என்ன பண்ணணும்? நம்ம என்ன கேள்வி கேட்போம்? டேய் என்ன பண்ண, என்ன செஞ்சேன்னு கேட்போம். இப்போ ஆண்டவர் நியாயப்படி அவர் என்ன கேட்டிருக்கணும் ஆதாம் கிட்ட? ஆதாமே ஆதாமே, நீ என்ன காரியத்தை பண்ண? ஆனால் ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கல. ஆதாமே ஆதாமே. அப்போ ஆண்டவருக்கு முக்கியம் நாம் செய்த பாவம் எவ்வளோ பெருசுன்றது இல்லை, நாம் எங்கே இருக்கிறோம், ஆண்டவர் கிட்ட இருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டோமா. நம்முடைய பாவத்தை காட்டிலும் அவருடைய அன்பு மிக பெரியது என்பதை உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அதனால பாவம் செஞ்சுனே இருக்கலாமா? இல்லை, அர்ப்பணித்து விடுங்கள். பாருங்க, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னு போட்டிருக்குது. ஏசாயா 40:12 படிங்க. அவர் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, கவனிங்க, என்ன கவனிங்களா? இப்போ நம்ம கையில் ஒரு தண்ணி அளனோன்னா எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க? 1/4 லிட்டருக்கு கீழே தான் வரும். ஆனால் ஆண்டவருடைய கரத்தை அப்படி நீட்டி இப்படி பூமியில் அப்படி எடுத்தார்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற சமுத்திரமும் அவருடைய கையில் வந்துருமா? அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து, நல்லா கவனிக்கிறீங்களா? வானத்தை ஜான் அளவாய் அளப்பாராம். ஜான் அளவுனா எப்படி இருக்கும்? கை காட்டுங்க எனக்கு. இப்படியா? ஒரு அம்மா சொல்லிச்சு இப்படி. எந்த ஊர்லேருந்து வந்ததுன்னு தெரியல அந்த அம்மா. இதுதான் ஜான் அளவு. நம்ம எதை அளந்து பார்த்துருக்குறோம்? ஒரு 10க்கு 10 வீட்டை நம்ம மேஸ்திரி அளந்துருக்கிறார், அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் அவர் கையை அப்படி எடுத்தார்னா ஒட்டுமொத்த, கையை தட்டுறீங்களா ஆண்டவர் வல்லமைக்காக, ஒட்டுமொத்த வானத்தையும் அவர் அளந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது பாருங்க, மரக்கால்னா நம்ம படி மாதிரி. நம்ம படியில் என்ன தான் அளந்துருக்குறோமா? அரிசி, அப்புறம் நெல், இதை தான் அளந்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு படி இருக்குதான். அந்த படியில் ஒட்டுமொத்த பூமியில் இருக்கிற மண்ணை அல்லையா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தராசு,
நம்ம பார்த்துருக்கிற தராசில் அண்ணாச்சி கடை இருக்கிற தராசில் தக்காளி வெங்காயம் புளி இதை தான் பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டு கையில் ஒரு தராசு இருக்குது. அந்த தராசு அப்படி நிறுத்தினாருன்னா கரங்களை தட்டி சொல்லுங்கள், ஒட்டுமொத்த எவரெஸ்ட் சிகரம், பூமியில் இருக்கிற மலைகள், பூமியில் இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் அவர் கையில் வந்து நின்றுடும். யோசிச்சு பாருங்க, ஒரு மலையே அவர் பிடிக்கிறாரு, வானத்தை அப்படி அளக்குறாரு. வானம் எனக்கு சிங்காசனம். கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும், இந்த வசனத்தெல்லாம் அப்படியே படிச்சுட்டு ஓடிடக்கூடாது. அப்படின்னா அவருடைய உருவம் எப்படி இருக்கும், அவருடைய கரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய பாதம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருடைய உருவத்தை யாரால் பார்க்க முடியும்? அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆண்டவர் நம்மளை நினைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆமீன் சொல்கிறீங்களா? பாருங்க, முதல்ல நிலவிலே நிலா இருக்கு இல்லையா, அந்த நிலாவில் ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் காலடி வைத்தார்ல, அவர் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் முதல்ல காலடி எடுத்து வைத்து வேதத்தை கூடவே கொண்டு போயிட்டாராம். நல்ல வேளை அவர் தேவ பிள்ளையா இருந்ததுனால பைபிளை கொண்டு போனார். அவர் ஒரு விஞ்ஞானி, எத்தனையோ கோள்களை பார்த்து விட்டார், படைப்புகளை பார்த்து விட்டு அவர் இந்த வசனத்தை படிக்கிறாராம். 8ஆம் சங்கீதம் 3வது வசனம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, நல்ல கவனிங்க, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆண்டவர், கற்பனைக்கு எட்ட முடியாத மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர். எவ்வளோ நீங்கள் வானத்தில் இருக்கிற பிளானட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் அது ஒரு தனிப்பட்ட உலகம் மாதிரி இருக்குமா? அவ்வளோ பெரிய படைப்புகளை படைத்த ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாராம், விரல்களின் கிரியாம், கையினுடைய கிரியன் கூட இல்லை, தம்ம விரல் அப்படி தலையை வருடுற மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகையின் அவர் படைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ பெரிய ஆண்டவர் 8ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை பாருங்க, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை நினைக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஆண்டவர் உங்களை என்னை நினைச்சிருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, நினைச்சதுனால தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரன் நமக்காக கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த நிலவிலிருந்து இந்த பூமியை பார்க்கும் பொழுது அது ஒரு பட்டாணி சைஸ்ல தான் இருக்குமா? பூமியே பட்டாணி சைஸ்றான்னா அதில் ஆண்டவர் பாருங்க 7 கண்டத்தை பார்த்திருக்கிறார். அந்த 7 கண்டங்களில் எத்தனையோ நாடு இருக்குது, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான், நிறைய இருக்குது. அத்தனை நாடுகளையும் ஆண்டவர் விட்டுட்டு இந்தியாவு மேலே கண்ணு போயிருக்குது. இல்லையே சொல்லுங்க, இன்னும் உடல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூமியே பட்டாணின்னா அதில் இந்தியா எவ்வளோ சின்னதாக இருக்கும். அந்த இந்திய தேசத்தில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் ஆண்டவர் தமிழ்நாட்டை ஆண்டவர் பார்த்துருக்கிறார். இன்னும் உடல் ஆண்டவர் ஜூம் பண்ணியே இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாவட்டம் இருக்குது, வேலூர் மாவட்டம், அரக்கோணம் மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஆனால் அந்த அத்தனை மாவட்டங்கள் ஆண்டவர் சென்னையை பார்த்துருக்கிறார். அந்த சென்னையில் எத்தனையோ ஊர், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் அந்த சென்னையில் ஆண்டவர் உங்கள் ஊரை பார்த்துருக்கிறார். ஆமேன். உங்கள் ஊரை பார்த்தது மாத்திரம் இல்லை, உங்கள் கருவை கர்த்தர், கையை தட்டி சொல்லுங்க, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்துட்டார். இதுதான் ஆண்டோடைய அன்பு. அல்லேலூயா. பில்லிகிர்கம் என்ற ஊழியக்காரர் ஒரு முறை நடந்து ஊழியத்துக்காக போயிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு எறும்பு புத்தை மெரிச்சிட்டாராம். சில எறும்புகள் செத்து போச்சு. சில எறும்புகள் தன்னை காப்பாற்றிக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாராம், அப்படியே தன்னுடைய கையால் அந்த எறும்பை பிடிக்கணும்னு ஓடுறாராம். ஆனால் எறும்புகள்லாம் எஸ்கேப் ஆகி பயந்து ஓடிட்டு. அப்போ ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே தெரியாமல் மெரிச்சிட்டேன் இந்த எறும்பு புத்தை, நான் சில எறும்புகளை காப்பாற்றலான்னு ஓடுறேன், ஆனால் அந்த எறும்பு என்னை பார்த்து பயப்படுதே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், தம்பி 7 அடி உயரம் இருக்கிற நீ, உன் கையும் காலம் இவ்வளோ நீளமாக இருக்குது, உன்னை பார்த்து அந்த எறும்பு பயப்படாமல் என்ன பண்ணும்? நீ அந்த எறும்பை காப்பாற்றணும்னு நீ நினைச்சேன்னா நீ அந்த எறும்பை போல மாறணும்னு ஆண்டவர் சொன்னாராம். இதே போலத்தான் நீங்களும் நானும் பாவத்தில் சாபத்தில் அழிந்து அழிவின் விளிம்பிலே இருந்த பொழுது தேவன் பார்த்தாரு, என்னுடைய வல்லமை என்னுடைய பராக்கிரமம் இப்படியே நான் இறங்கணும்னா
இந்த ஜனம் என்ன பார்த்து ஓடிடும்னு சொல்லி நம்மை போல 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷகுமாரனை கையை தலைக்கு மேலே தட்டி சொல்லுங்க, ஒரு தேவகுமாரனை தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பினாரு. நம்மை அனுப்பி அவரை ஜீவபலியை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சாபத்தை எல்லாவற்றையும் நீக்கி கழுவி சுத்திகரித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை இவ்வளவாய் உலகத்தில். இதுதான் தேவனுடைய அன்பு. இதை நீங்க யோசிச்சீங்கன்னாவே ஐயோ இவ்வளோ அன்பு கூறுகிற ஆண்டவரை நான் எப்படி அன்பு கூறாம இருக்க முடியும்? இல்லையே சொல்லுங்க. இத்தனை நாள் உங்க வாழ்க்கை எப்படி இருந்து எனக்கு தெரியாதுங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கிற அன்பு இந்த நாள்ல இருந்து அதிகமாகணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யார் தெரியுமா அதிகமாக நேசிப்பா? யார் அதிகமாய் மன்னிக்கப்பட்டே என்று உணர்றாங்களோ அவங்க தான் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பாங்களாம். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இன்னும் நடக்கலையே ஐயா, நான் என்னத்தை நேசிக்கிறது, இன்னும் எனக்கு நிறைய காரியம் இருக்குது. ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலாங்க. என்ன காரியம் தெரியுமா? நாம் செய்த பல கோடி பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். மன்னிச்சாரா இல்லையா? டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மன்னிச்சார் சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ராத்திரியில் உன்னை மன்னிக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஐயோ பாஸ்டர் என்னுடைய பாவம் ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லை, உன் பாவத்தை விட தேவனுடைய அன்பு மிக 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 கையை தட்டி சொல்ல மிக 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 பெரியது. ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் அன்பு அதிகமாகட்டும். அல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, அன்பு அதிகமாகட்டும். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை ஒரு ஸ்திரியை நான் உங்களுக்கு காட்டுறேன். 37 படிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து கண்ணீரினால் நனைத்து துடைத்து முத்தம் செய்து. பாருங்க, அந்த ஸ்திரீயை குறித்து என்ன, அந்த ஸ்திரீக்கு பேர் இருந்திருக்கும், ஆனால் வேதத்தில் அந்த அம்மாவுடைய பேர் குறிப்பிடப்படவில்லை. என்னன்னு குறிப்பிட்டிருக்கு? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஒரு விபச்சார வாழ்க்கை. அதை செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இதே போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாது, இனி என் வாழ்க்கை மாற வேண்டும், மாற்றத்தை நோக்கி நான் நடக்க வேண்டும் என்று அந்த அம்மா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்றாங்க, நீ பிறக்கும் பொழுது ஏழையா பிறக்கலாம், நீ மரிக்கும் பொழுது பணக்காரனா மறைக்கணும்னு உலக மனுஷன் சொல்றான். ஆனா தேவ மனுஷனா நான் சொல்லட்டுமா, நீ பிறக்கும் பொழுது பாவியா பிறக்கலாம், ஆனா நீ மரிக்கும் பொழுது ஒரு நீதிமானாய் மரிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். நிச்சயம் உங்க வாழ்க்கை மாற முடியுங்க. ஆனா நம்ம கையில தான் இருக்குது. பாருங்க, அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுக்கிறா. ஏசப்பா வந்திருக்கிறது பரிசேயன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. பரிசேயர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை பயங்கரமா கட்டளைகளை மீறினா அவ்வளவுதான் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா அந்த அம்மா அதுக்கெல்லாம் பயப்படல. யாரா இருக்கட்டும், என் வாழ்க்கை இன்றைக்கு மாறணும்னா எந்த மனுஷங்கிட்டையும் போனாலும் என் வாழ்க்கை மாறாது, இந்த ஏசப்பா ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தாதான் என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி தீர்மானத்தோடு வருகிறா. வந்து அழுறா. கண்ணீரால ஏசப்பாவின் பாதத்தை நினைக்கிறா, தன் முடியினால் அதை துடைக்கிறா. பாருங்க, பெண்களுக்கு முடியல எவ்வளோ கை வைக்க முடியாது யாரும், ஆனால் ஏசப்பாவின் பாதத்தில் தன் முடியை அது ஒன்றும் இல்லைன்னு போடுறா, தன்னை தாழ்த்துகிறாள். ஆமென் சொல்லுங்க. பரிமள தைலம், காஸ்ட்லி பர்ஃப்யூம். அந்த அம்மா அந்த தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த அம்மாவுக்கு பணம், அதனால அதை வாங்குறாங்க. ஆனால் அதை உடைக்கிறா. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். அல்லேலூயா. ஓட்டு உடைக்கிறா, அழுதுட்டே இருக்கிறா, இதை செஞ்சுட்டே இருக்கிறா. பாருங்க, இதை பார்த்து கொண்டே இருக்கிற அந்த பரிசேயன் பார்க்குறான். மனசுக்குள்ள நினைக்கிறான், ஒரு பாவியான ஸ்திரீன்னு கூட தெரியாமல் இவர் இன்னத்துக்கு தொடர்றதுக்கெல்லாம் அனுமதிக்கிறாரு. நினச்சிட்டே இருக்கும்பொழுதே ஆண்டவர் அவனை பார்த்துட்டார். தம்பி,
என்ன யோசிக்கிறேன் எனக்கு தெரியும்பா. அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. ஒரு பணக்காரன் இருக்கிறான்ப்பா, 2 பேர் அவங்ககிட்ட கடன் வாங்குறாங்க. ஒருத்தன் 50 வெள்ளிக்காசுப்பா, இன்னொருத்தன் 500 வெள்ளிக்காசுப்பா. 2 பேரும் பார்க்குறான், அவங்களால கொடுக்கறதுக்கு திராணி இல்லை. அந்த பணக்காரர் 2 பேரையும் மன்னித்து விடுகிறார். போப்பா, நீ கடனை திருப்பி தேவை, உனக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றார். இப்போ அந்த 2 பேர்ல மன்னிக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த 2 பேர்ல யார் அந்த பணக்காரனை அதிகமாக நேசிப்பா என்று பரிசேனை பார்த்து கேட்கிறார். சரி, உங்களை பார்த்து கேட்கிறேன், 2 பேர்ல யாரு அந்த பணக்காரனை ரொம்ப நேசிப்பா? அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன். ஏன்? அதிகமான காசு மன்னிச்சிட்டார், அவ்வளவுதான். அதை தான் அவனும் சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு 30:43 பாருங்க. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் ஸ்திரீனிடமா திரும்பிட்டாரு. ஆனா லுக்கு சீமோன் கிட்ட போகுது. ஸ்திரீன் பக்கமா திரும்பிட்டாரு. ஆனா பார்வை சீமோனுக்கு பக்கத்துல பார்த்து சொல்றாரு, பாருங்க, அவர் சொல்றாரு, இப்பா இந்த ஸ்திரீயை பார்க்கறல, நான் வந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செஞ்சுட்டே இருக்கிறா. ஆமென். என்னுடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால கழுவுறா, பரிமள தைலத்தை ஊத்துறா. ஆனா நான் வந்து இத்தனை மணி நேரம் ஆகுது, நீ எனக்கு ஒன்றும் கொடுக்கல, மொத்தமும் கொடுக்கல, ஒன்றும் தரல. என் பாதத்தை அவள் பரிமள தைலத்தால் கழுவினாள், ஆனால் நீயோ தண்ணியை கூட ஊற்றி கழுவலையப்பா. ஆமென். அவள் பக்கமா திரும்பி சொல்றாரு, படிங்க. சொல்றேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அப்படின்னா என்ன? யாருக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க கொஞ்சமா ஆண்டவர் நேசிப்பாங்க. யாருக்கு அதிகமாய் ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவங்க அதிகமாய் ஆண்டவர் நேசிப்பாங்க. நான் சொல்லட்டுமா, என் வாழ்க்கையில கர்த்தர் என்னுடைய பல பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். நான் இன்னும் அதிகமாய், இன்றிலிருந்து கையை தட்டி சொல்லுங்க, இன்றிலிருந்து ஆண்டவரை அதிகமாய் நேசித்து கொண்டே இருக்க போறேன். ஏன்னா அதிகமாக நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, இந்த போர்ஷனை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்தார். அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண போறேன். எத்தனை பேர் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கிறீங்க? நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. பார்க்காதவங்க இன்னைக்கு நைட்டு போய் பாருங்க. நான் வாழ்வதுன்னு போட்டிங்கன்னா என் சேனல் வந்துடும். அலைச்சல்களை அறிந்தவரை போட்டிங்கன்னா வந்துடும். ஆஸ்பான் சாம் போட்டிங்கன்னா வந்துடும். அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாஸ்டர், இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இந்த பாட்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்து பாருங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஒரு பாடல் வருகிறது. அதை நான் உங்களுக்கு ஒரு வரியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கிறீங்களா? அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். நீங்க பாருங்க, அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய். கையை உயர்த்தி பாடுங்க, சத்தம் கேட்கல. அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். இன்னொரு முறை நீங்க சொல்லுங்க, அதிகமாய் உங்க சத்தம் வரலையே. உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். எத்தனை பேர் இரக்கம் பெற்றீங்க? அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன்,
அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, அதிகமா நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். அந்த அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சது மாத்திரம் இல்லை, அந்த அம்மா ஒரு ஊழியக்காரி ஆண்டவர் மாத்திட்டாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போறாரு. அல்லேலூயா. அன்பு அதிகரிக்கட்டும். சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு? ஏன் இப்படி மௌன அஞ்சலி செலுத்துறீங்க? ஏதாவது நான் தெலுங்குல எதனா கேட்டேன்னா, உங்கள் ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அந்த உறவை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கம்மா? பேசுவீங்க. கரெக்டாக சொன்னாங்க, பேசுவீங்க. அப்புறம் மா எதனா பண்ணிடுவீங்களா? டைம் கொடுப்பீங்க. அல்லேலூயா. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோடு கூட நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எப்படா அந்த ஃப்ரெண்டை பார்க்கலாம், எப்படா பேசலாம், பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் பேசி 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 உறவை, நட்பை வளர்ப்பீங்க இல்லையா? ஏன்னா அவங்களை நீங்க நேசிக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் ஏசப்பாவை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவை கூட டெய்லி பேசுறீங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே, பாஸ்டர் எழுந்த உடனே நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பைபிளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்குறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு உலகமே மாறி போச்சு. எழுந்த உடனே எதை தான் தொடறாங்க சொல்லுங்க, கரெக்டா? அனுபவத்திலிருந்து வருது. எழுந்த உடனே செல்லு தான். யாரு குட் மார்னிங் அமிச்சா, ஃபேஸ்புக்கில் யார் சாப்பிட்டியான்னு கேட்டா, யாருன்னே தெரியாது. சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, எழுந்துட்டியா, எங்கே இருக்குது உங்கள் வீடு? வீட்டில் ஒரு ஆயா 80 வயசு கேள்வி இருக்குது, ஒரு நாள் கூட சாப்பிட்டேன்னு கேட்கல. அல்ல சொல்கிறீங்களா? பாருங்க, பைபிள் வாசிக்காமல் உங்களால் ஆண்டவர்கிட்ட பேச முடியாதுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுகிறீர்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க 2 பாட்டு கேட்டால் போதும், ஆவிக்குரிய பயிற்சி முடிந்து விட்டது, 2 மெசேஜை கேட்டுன்னு போயிட்டலாம், யூடியூப்பில் முடிஞ்சிச்சு. உன்னுடைய அக்கினி பற்றி எறினா நீங்கள் வாயை திறந்து ஆண்டவரை துதிச்சாகணும், ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும், பைபிளை படிக்கிறது அதிகரித்து ஆகணும். அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை படிக்கிற ஒரு நிலைமைக்கு வரணும். அந்த நிலைமைக்கு இன்றைக்கு சமுதாயம் வந்தே ஆகணுங்க. ஃபஸ்ட்டு செல்ஃபோன் இல்லை, குந்தி குந்தி நடக்க மாட்டேன், தீர்மானம் எடுங்க. கர்த்தரா பாகாலா, 2 ஆப்ஷன் தான். செல்ஃபோனா பைபிளா? அல்லேலூயா. டிவியா பைபிளா? நாடகமா பைபிளா? ஃப்ரெண்டா பைபிளா? பாவ பழக்க வழக்கமா தேவ சமூகமா? 2 ஆப்ஷன் தான். கர்த்தரா பாகாலா, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன கூட தெளிவா பேசினார், நேற்று காலையில் கூட பேசினார். 2 ஆப்ஷன்ஸ், ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று தெய்வம், இன்னொன்று உலகம். எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க என் இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த அன்பு இன்றைக்கு எதிர்பார்ப்பது அன்பை எதிர்பார்க்கிறது. இல்லை சொல்லுங்க, அன்பு, நான் சொல்ல சொல்லுங்க, அன்பு அன்பை எதிர்பார்க்கிறது. அன்பு நேரத்தை எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரிலிருந்து உங்களை ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பாருங்க. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அக்கினி எரிவதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. பிசாசு தொட வருவான், ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரத்தை சொல்லி அந்நிய பாஷையை பேசி வசனத்தை உள்ள இருந்தால் தாங்க பாவம் உங்களை மேற்கொள்ளாது. 119 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை, உடைய வார்த்தை என் உள்ளத்தில் நான் வைத்திருக்கிறேன். வசனம் என்பது ஒரு கேடயத்தை போல் நம்மளை பாதுகாக்கும். பிசாசு ஏதாவது பாவத்தை கொடுக்கலாம் நினைச்சா வசனம் என்னும் கேடயம் நம்மை தப்புவிக்கும். கையை தட்டி சொல்லுங்க, பிசாசு போராட்டத்தை கொடுத்து நம்மளை உழ வச்சா வசனம் என்னும் கேடயம் நம்மை தப்புவிக்கும். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்க போறீங்க?
அன்பின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது, ஐயோ பாஸ்டர் கேட்பாரு இந்த வாரம் போகலன்னா, இந்த வாரம் போகலன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார், அதனால் நான் போயிடுறேன். நோ, ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாய் நான் ஆலயத்துக்கு வருகிறேன். அன்பின் நிமித்தம் சர்ச்சுக்கு வாங்க, அன்பின் நிமித்தம் கையை தட்டுங்க, அன்பின் நிமித்தம் ஆராதனை செய்யுங்க. ஐயோ திட்டுவாங்களே அதனால ஆறு கையை தூக்கிடலாம். நோ, அந்த அன்பு உங்களை ஆராதிக்க வைக்கணும். அன்பின் நிமித்தம் ஆண்டருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்கள் காணிக்க கொடுக்கறதுனால கூட அன்பு உங்களை கொடுக்க வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்பை முதல்ல வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அன்பின் அடிப்படையில் மாறிடும். நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போயிடும். ஒன்று பலிபீடத்தை செப்பனிடு, ரெண்டாவது அன்பை அதிகப்படுத்து, மூன்றாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் அப்படியே முடிச்சிடுறேன். மூன்றாவது என்னன்னா, ஆத்தும ஆதாயத்தை அதிகப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தும ஆதாயத்தை அதிகப்படுத்து. சத்தமாக சொல்லுங்க. என் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறது உன்னை பூடி என்ன பூடி இருக்குதுன்றீங்களா? இதில் எங்க நான் இன்னொரு ஆத்துமாவை, இந்த டைலாக்லாம் முடிஞ்சு போச்சு கதை. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி நான் சொல்கிற வார்த்தையை சொல்லுங்க. பிழைப்பு பிழைப்புன்னு ஓடிடாதீங்க, அழைப்புக்கு பின்னாடி வாங்க. உங்கள் அழைப்புக்கு உள்ள நீங்கள் எதிர்பாராத பிழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிஸி ஓட்டி பாஸ்டர், அங்கே போயிட்ட பாஸ்டர், ஏமா வரல ஊழியத்துக்கு? நான் ஏன் செய்யணும்? பாஸ்டர் செய்வார், இதோ அவங்க செய்வாங்க, இதோ இவங்க போவாங்க, நான் வரல, இது அது இது சாக்கு போக்குகளை சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பை தரிசனத்தை நாம் மறந்து விட்டோம். எனக்கு கொடுத்த அழைப்பை தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். இப்படி கரங்களை இப்படி பைபிளை மேலே உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உங்களுடைய சேவைக்காக நான் அழைத்திருக்கிறீங்க அப்பா, உங்களுடைய ஊழியத்துக்காக நான் அழைத்திருக்கிறீங்க அப்பா, உங்களுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். என் பாவங்களை நான் அறிக்கையிட்டு தூக்கி போட்டு உம்முடைய திட்டத்தை, உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றி இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன்,